அப்பா 32 பல்லும் தெரியுதுடா சாமி. வந்து கொடுத்தா ஏதாவது செய்வார் கொடுத்தா நம்மளே இஞ்சி கட் பண்ண சொல்கிறா. பாவம் வந்தவரே பூண்டு கட் பண்ண வச்சாரு. என்ன அண்ணா கறி எப்படி இருக்கு? கறி மாதிரி இருக்கு. எப்பா இந்த மொக்கை தங்க தரத்துக்கு எடுத்துதா? அம்மா இரு சமைச்சாதானே தெரியும் கறி எப்படி இருக்குன்னு. மட்டன் வாங்கிட்டு வந்திருக்க, சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்க, செஞ்சிடலாமா? என்னங்க என்ன பண்ண போகிறீங்க இப்போ? அவங்களுக்கு போட வேண்டியதெல்லாம் போடணும்ல. எல்லாத்தையும் நாங்கள் அரைச்சி கொடுப்போமா, இவங்க போடுறத வண்டியும் போட்டு இது பண்ணுவாங்களாம். ஃபர்ஸ்ட் உப்பு போடுறோம். அப்பா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. அது கார்லிக் பேஸ்ட் நான் உரிச்சு நான் அரைச்சி கொடுத்தது. அது ஜிஞ்சர், அதுவும் நான் செத்தி நான் அரைச்சி கொடுத்தது. அது சில்லி பவுடர் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது. இல்லை இது அரைச்சது தான். அதான் அரைச்சது எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்தாங்க. அது டர்மரிக் பவுடர். அப்பா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் மஞ்சள் தூள்ப்பா. அவ்வளோதான். இவங்க வேலை வந்து என்னென்னா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி குக்கரில் வைக்கிறது மட்டும் இவங்க வேலை. ஆனால் கேட்டால் நான் நாள் முழுக்க வேலை செய்கிறேன்னு சொல்கிறது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்தது? அதான் மட்டனுக்கு நான் சேர்த்து அரைச்சி வச்ச அதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் நான் அரைச்சது. செஞ்சிட வேண்டியதான். தேவையான சால்ட்டு, நம்மளோட கரம் மசாலா, இது அவங்க ஸ்பெஷலாக அரைச்ச கரம் மசாலா. அது நல்லா சாஃப்டாக இருக்கும்ல சாப்பிட்றதுக்கு. கேர்டு ஒரு 2 ஸ்பூன் கேர்டு. 2 ஸ்பூனுன்ட்டு 2.5 ஸ்பூன் போடுறீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு அதனால். அது வீட்டில் அரைச்ச எல்லாமே ஹோம்மேட். சிக்கன் மட்டும் தான் ஹோம்மேட். ஆமாம் எல்லாமே புருஷன் மேடு. சமைக்கிறது மட்டும் பொண்டாட்டி மேடு. கொஞ்சம் சில்லி சாரி டர்மரிக் கலந்து வச்சிடலாமா? கலந்து கொடுக்குறியா? எல்லாம் நானே பண்ணிடுறேண்ணே, நீங்கள் போய் உட்காந்துருங்க. எங்கே உட்கார விட மாட்டேறியே? அவ்வளோதான். இவங்களை நல்லா ஊற வச்சிட வேண்டியதான். நல்லா ஊறட்டும். ஏய் இந்த வேலையும் பிள்ளைய வச்சு சரியா நீனு? எப்பா ஒன்று வேலை செய்ய மாட்டேன்னு உயிரை வாங்குது, இன்னொரு வேலை செய்யறேன்னு உயிரை வாங்குது. எடுத்து போடு. அண்ணா பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சா? குண்டா வச்சு போகலாம். குண்டா கிண்டுறது மட்டும்தான் அவன் வேலை, மற்றதெல்லாம் மற்றவங்க வேலை. ஆமாம் ஆமாம் அதோ பாரு, உனக்கு வெங்காயம் அரிஞ்சு கொடுக்கறது, தக்காளி அரிஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள். அவங்களுக்கே தெரியும். தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. வீட்டில் யார் யாரெல்லாம் ஒய்ஃப் ஒன்லி கிண்டுற வேலை பார்க்கறது, ஹஸ்பண்ட் எல்லா வேலையும் பண்ணுறது. சரி நமக்கு குண்டா காஞ்சிருச்சு. இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசா நமக்கு பிரியாணி வராது. குண்டா காஞ்சிருச்சு. நம்ம பாருங்க மல்லாட்டை எண்ணெய் போட போகிறோம் அதில். ஆமாம் அவங்க பேச்சு கேளுங்க, பிரியாணி சூப்பராக வந்துடும். ஆமாம் எண்ணெய் போட்டாச்சு. வேக வச்ச மட்டன் சூப்பராக இருக்குது, செம்ம சாஃப்டாக இருக்குது. மட்டன் பிரியாணி இன்றைக்கி சூப்பராக வரப்போகுது. மசாலா எல்லாமே போட்டுக்கலாம் அதில். பொடியாக இருந்த வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். அதை பார்த்துக்கிட்டு கல் உப்பு இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு போட்டுக்கலாம். அது கூட வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கிச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். அதோட இது நல்லா வதங்கிச்சு.
அதுக்கப்புறம் புதினாவும் பச்சை மிளகாவும் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஜிஞ்சர் பேஸ்ட் 1 ஸ்பூன் பேஸ்ட், அது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கர்டு. இப்போ வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். மசாலா எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஊற்றுறோம். இந்த குட்டி பொண்ணு வேற என்னை சமைக்க விடாம ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கு. இப்போ வேக வச்ச மட்டனை பிரியாணியில் சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம 1 கிலோ அளவுக்கு செய்கிறோம். அதுக்கு அரிசி ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். இல்லை பாதி தண்ணி வச்சுருக்கேன். மீதி தண்ணியில் ஆல்ரெடி நம்ம ஒரு 2 கிளாஸ் ஊற்றிட்டோம். அடுத்து இந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இருக்குது நம்மளுடைய பிரியாணி மசாலா மட்டன்லேயும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஊற வச்ச அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசியை மட்டன் ஃப்ரை செய்கிறோம். அதிலே எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, பெப்பர் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டோன்னா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். கொத்தமல்லி புதினா மட்டும் போட்டு பிரியாணியை மூடிடலாம். மட்டன் பிரியாணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அண்ணா ஒரு வழியாக எங்கெல்லாம் வச்சு ஒரு பிரியாணி செஞ்சுட்டா, வெறும் கிண்டுற பிரியாணி மட்டும் நின்று ஓப்பன் பண்ண பார்ப்போம். மட்டன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுது பார்த்தீங்களா? கமன்னு மட்டன் பிரியாணி ரெடி. செஞ்சதெல்லாம் நாங்கள், கிண்ணது தான் அவங்க. எவ்வளோ பொலன்னு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுவாங்க. இன்னைக்கு சூப்பரான மட்டன் பிரியாணி, நல்லா சூடாக மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்குது. மட்டன் ஃப்ரை, ஆனியன் ரைத்தா, எக்கு, ரசம், சக்கி சிக்கன்,